கிறிஸ்தவர்களின் புனித வேத நூலான பைபிளில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள் அல் குர்ஆனில் வேறு விதமாக அமைந்துள்ளது என்று யோசித்து இருக்கிறீர்கள். அதுக்கு காரணம் இதுதான். அல் குர்ஆன் ஆனது இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மொழியானது அரபிக் ஆகும். ஆகவேதான் அதில் குறிப்பிடப்படும் பெயர்களும் அரபியில் சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றும், நோவா அலைஹிஸ்ஸலாம் என்பவரை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்றும், யாபேத் என்னும் பெயர் யாக்கூப் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்தே நீங்கள் இன்னும் ஓர் சந்தேகத்திற்கான பதிலை எடுத்திருப்பீர்கள். முஸ்லிமாக பிறந்தவர்கள் எல்லோருமே தனது பெயர்களை அரபின் கருத்தின்படியே வைக்கின்றனர். இது எதனை உணர்த்துகிறது என்றால், முஸ்லிம் என்கின்ற அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆரம்பத்தில் ஆபிரகாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சந்ததியை இப்பூமியில் அடையாளப்படுத்த இறைவன் வழங்கிய ஓர் உடன்படிக்கை தான் விருத்த சேதம். இதனை முஸ்லிம்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகள் என்று உணர்த்துவதற்காக செய்து கொள்கின்றனர். மேலும் நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் சந்ததிகள் என்றும், முஸ்லிம்களுக்கே உரித்தான ஓர் அடையாளமான அவர்களது மொழியான அரபு மொழியில் தத்தமது பெயர்களாக வைத்துக் கொள்கின்றனர்.